தாவீது அனுப்புகிறான், நீ போய் அப்சலோனும் இரு, அவனுக்கு வேண்டியவளை சொல்லிக் கொடு, நான் மறுபடியும் வரும்படியாய் எனக்கு ராஜ்யபாரத்தை தயார் செய் என்று ஊசாய் அனுப்புகிறான். அந்த ஊசாயின் மூலமாக தேவன் பேசி அத்யோப்பின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிராகரித்து அப்சலோமின் மனதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருடைய மனதையும் கர்த்தர் அபத்தமாக்கி உன்னை மட்டும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கட்டி எழுப்பது கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நீ ஒன்றையும் இந்த வருஷத்தில் செய்ய மாட்டாய். You will not do anything this year. God will build you up. நீங்கள் ஒன்றும் செய்யாவிட்டால் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டே போவார். God will lift you up. தேவன் உங்களை உயர்த்துவார். What happens here? என்ன நடக்குது பாருங்க. Verse 23. 17-23 பாருங்கள். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். என்னாச்சு? தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோமை தூண்டியவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆகவே இன்று சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஒருவேளை தேவன் சங்கரித்தாலும் சங்கரிப்பார். அதை குறித்து கவலைப்படாதே, நீ வெற்றியோட வாழ்வாய். அவன் சங்கரிக்கப்படுவான். யாராயினும் உனக்கு விரோதமாய் துராசனை சொல்லி உன்னை புறம்பாக்கியவன், உன் கணவனை புறம்பாக்கியவன், உன் பிள்ளைகளை புறம்பாக்கியவன், உன் மனைவியை புறம்பாக்கியவன் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் சங்கரித்தே போடுவார். உனக்காய் வாராக்கியமாய் போராடுவார். அவனுடைய எல்லா விதத்தையும் அவர் ஒடுக்குவார். God will destroy every weapon and even he will destroy the man or woman who comes against your family. உனக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்களையும் அழிப்பார், மனிதர்களையும் கர்த்தர் அழிப்பார். Destroy everybody. எல்லாரையும் அழிப்பார். Everybody have to die in the presence of the Lord. தேவ சமூகத்தில் அவர்கள் மரிக்க வேண்டும். God will fight his battle for you. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன்னை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. God will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things. பெரிய காரியங்களை செய்வார். 18:1. 18:1 பாருங்கள். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்தான். God, David sets his battle array against his own son. சொந்த மகனுக்கு விரோதமாக தாவீது இப்போது யுத்த களத்தில் இறங்குகிறார். When he came to know that Absalom has started to come against him, he sets the battle. தனக்கு விரோதமாக மகன் எழும்பி விட்டதை தாவீது கண்ட வேளையில் இப்ப யுத்தத்துக்கு இவர் ஆயத்தம் அடைகிறார். Yes, he sets the battle. அங்க யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். And he numbers and he prepares. அவர் ஜனங்கள் லக்கம் பார்க்கிறாரு, அங்க எண்ணி பார்க்க எல்லாம் பண்றாரு. I told you many times, today I got a valid reason to tell you what I was explaining to you all these years. இத்தனை வருடங்களா விளக்கி சொன்னதை இன்றைக்கு நான் சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. The chariots and horses are made ready, but the victory comes from the Lord God Almighty. வேதம் என்ன சொல்லுது? ரதங்களையும் குதிரைகளையும் நான் தயாரித்து வைத்தாலும் ஆயத்தம் பண்ணினாலும் வெற்றி என்பது நமக்கு கர்த்தர் மூலமாகத்தான் வர முடியும். Hallelujah. David numbers his people and set the battle array. தாவீது பாருங்க, ஜனங்களை எண்ணி அவங்களை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறார். And he says in verse 2, the last portion, I will surely go forth with you myself too. இரண்டாவது வசனத்து பின்னால பகுதியை பாருங்க, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா சொல்கிறார். He makes everybody to enjoy, to be merry, because the king is with us in the battle. என்ன யுத்தத்துல ராஜா கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷமாக நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாரு. But the main point for my message today is, அன்னைக்கு செய்தியில முக்கிய கருத்து என்ன? yes, verse 8. 8ஆம் வசனத்தை பாருங்க. யுத்தம் அந்த தேசமெங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனங்கள் அதிகம். Hallelujah. காடு யாருடையது? காடு கர்த்தருடையது. மக்கள் பட்டயம் பட்சித்ததை விட காடு பட்சித்தது அதிகம். God fought the battle for David. Hallelujah. தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். God fought the battle. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். God wanted to restore the kingship to David. தாவீதுக்கு திரும்ப ராஜாங்கத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். God made every counsel foolish. எல்லா ஆலோசனையும் பைத்தியமாக்கிட்டாரு. Made the foolish counselors to be destroyed. இந்த முட்டாள்தனமா பேசுற எல்லா ஆலோசனைக்காரரும் அழிந்தார்கள். He made the forest and the wood to swallow
the people who come against his own son. தாவீதுக்கு விரோதமாக வந்த தன் பிள்ளைக்கு விரோதமாக வந்த மக்களை காடுகளை பட்சிக்கும்படியாக செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். Again I'm telling, battle belongs to the Lord. Hallelujah. திருவச்சொல்ல To யுத்தம் restore கர்த்தருடையது. kingship, God fought the battle for David. தாவீது சிங்காசனத்தில் திரும்ப உட்கார வைக்க கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். நீ பெற்றிருந்த ஆசீர்வாதம், நீ பெற்றிருந்த சீரும் சிறப்புமான வாழ்க்கை, நீ அடைய முடியாத அநேக நன்மைகளை அடையும்படியாய் கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். Amen, நீ Lord. அடையும்படியாய் செய்வார். உன் பாதையை அவர் குறுக்கே இருக்கும் எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு உன்னை அதெல்லாம் நீங்களாக்கி நீ சமாதானத்தோட போகும்படியாய், ஆசீர்வாதத்தை அடையும்படியாய், அநேக நன்மைகளை பெற்று வாழும்படியாய், களிப்புள்ள கூட்டத்தோட நீ அநேக ஆபரணங்களையும் அநேக நன்மைகளையும் பெற்று வாழும்படியாய், வீடு வாசல் பெற்று ஆசையாய் நீ வாழும்படியாய் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கணவனும் மனைவியுமாய் ஆசீர்வதிப்பார். What happens here? என்னாச்சு பாருங்க. Not only the wood destroyed many people, காடுகள் ஜனங்களை பட்சித்தது மாத்திரமல்ல, the wood destroyed even Absalom. அதே காடுதான் அப்சலோமையும் கொன்றது. Yes, the Bible says வேதம் சொல்லுகிறது that Absalom was hanging. Verse 9. 9வது வசனத்தை பாருங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. Yes. அதை ஒரு Yes, see what has happened to the one who come against God's servant. தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக வந்தவனுக்கு நடந்தது பாருங்க. Yes, God destroyed even the weapon which came against his servant. ஊழியக்காரருக்கு விரோதமாக வந்த ஆயுதத்தையும் கர்த்தர் அங்கே அழிக்கிறார். Job, out of his own personal interest, killed him. Otherwise, he would have been killed as a man who was suicided. யோவாபு பாருங்கள், கொல்ல தான் அதிகாரியாக இருந்தபட்டாலே கொல்ல வேண்டும் என்று கொண்டு விட்டான். Yeah, because he killed his own brother, he killed him before he could die, hanging on the tree. என்ன நடந்தது? சொந்த சகோதரனை கொல்வதற்கு முன்பாக இவன் மரத்திலே தொங்குறதை பார்த்து அவனை கொன்று விட்டான். Yes, he took revenge. அங்க உண்மையிலே சொல்ல பழி வாங்குகிறான். But otherwise he would have died hanging on the tree. இல்லை என்று சொன்னால் அப்சலோம் எப்படி மரித்திருப்பான்? மரத்தை தூக்கு போட்ட On மாதிரி the oak tree he would have died. அந்த கர்வாலி மரத்திலே அப்படியே மரித்திருப்பான். Yes, that is what God can do for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதுதான் செய்ய முடியும். For your sake God will redeem your children உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்பார். and destroy the enemy which is coming against your family. விரோதமாக வருகிற சத்துருக்களை அழிப்பார். From the beginning till the last, God did his battle and David did not do anything. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறார். தாவீது அமைதியாகத்தான் இருந்தார். Counsel went foolish. ஆலோசனை பைத்தியமாயிடுச்சு. The counselor hanged himself. அந்த ஆலோசனை கொடுத்தவன் தற்கொலை பண்ணிட்டான். Yes, the adversary died hanging on the oak tree. சத்துரு அங்கே மரத்திலே தூங்குகிறான். Yes, and he died. அவனும் மரிக்கிறான். Nothing did David do. தாவீது ஒண்ணுமே பண்ணல. God restored the kingdom back to David. தாவீதுக்கு கர்த்தர் ராஜாங்கத்தை திரும்ப கொடுத்தார். He rebuilt his kingdom. அவருடைய ராஜ்யத்தை திரும்ப கட்டினார். And he lived like a king who has never lived those days or even today. இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கவில்லை. அன்னாலும் சரி இன்னாலும் சரி வாழ்ந்திராத ஒரு ராஜாவாக தாவீது வாழ்ந்தார். That's how God can build you up. தேவன் இப்படிதான் உங்களை கட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதின் தேவன் நம் தேவன். ஹalleluya. தாவீதின் தேவன் நம் தேவன். யூத ராஜசிங்கம், தாவீதின் வம்சத்திலே வந்த யூத ராஜசிங்கம் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். நம்மை ஆட்சி செய்யும், நம்மை ஆளுகை செய்யும், நம்மை கட்டி எழுப்புவார். நாம் களிப்புள்ள கூட்டத்தோட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் தேவன் நம்மோடு இருப்பாராக. ராஜ்யபாரத்தை மீட்டு கொடுத்தவர், ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தவர், அவனை வாழும்படியா சுகமாய் வாழும்படியா செய்தவர் உங்களையும் மீட்டு கொடுத்து உங்களையும் சுகமாய் வாழ செய்வாராக. ஆமென், ஆமென். Let's close our eyes and take the offering in your hand. கண்களை மூடுவோம், காணிக்கை கரங்களை எடுத்துக்கொள்வோம். The television retelecast will be in the Tamilan television on Thursday between 6:30 and 7:30 p.m. தமிழன் தொலைக்காட்சியிலே நம்முடைய 1ஆம் தேதி கூட்டங்கள் திரும்பமாக ஒளிபரப்பப்படுகிறது.
வருகின்ற வியாழக்கிழமை 31ஆம் தேதி மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பப்படும். From 6:30 to 7:30. 6:30 முதல் 7:30 மணி வரைக்குமாக ஒளிபரப்பப்படும். And don't forget, tell your friends and your relatives. நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொல்லிவிடுங்கள். It goes all over Middle East. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் செல்கிறது. They can sit, relax and hear the message one more time. அவர் உட்கார்ந்து தாராளமாக செய்தி இன்னொரு முறை கேட்கலாம். Same time it will come on the web also. அதே நேரத்தில் இணையதளத்திலேயும் வரும். தமிழன் இணையதளத்திலே வரும். Yes. So please tell your friends and relatives to see it. அதை காணும்படியாக நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். And be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள். The calendars are still available. கேலண்டர் இன்னும் கூட கிடைக்கும். Yes, every day there is a promise. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் உண்டு. I myself reading the promises every day, even though God gave it 1 year before every day, but I still read it and I believe that every day it speaks to me. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் அதை கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு நாள் நானும் வாசிக்கிறேன். அந்த வார்த்தைகள் என்னோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. Yes, God will fill you. கர்த்தரோடு நிரப்புவார். The DVD released by Music Minds is only 30 rupees. Buy DVDs and give to your friends. மியூசிக் மைண்ட்ஸ் வெளியிட்ட அந்த டிவிடிஸ் கிடைக்கிறது 30 ரூபாய் மாத்திரமே வாங்கி. I was in a bishop's house in Bangalore last week. கடந்த வாரம் பெங்களூர்ல ஒரு பேராயர் பிஷப் வீட்டிலே நான் இருந்தேன். When I left for Bangalore, this DVD was not ready. நான் பெங்களூர் போன பொழுது இந்த டிவிடி ஆயத்தமாக இல்லை. I couldn't carry much. அதிகமாக எடுத்து செல்ல முடியவில்லை. But that bishop is taking from his room the last year's message and giving it to his nephew. பிஷப் அவர்கள் கடந்த வருடத்தில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அடங்கிய அந்த டிவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய உறவினருக்கு கொடுக்கிறார். Immediately I went to the van, took the new DVD and gave to him. உடனடியாக வேனுக்கு சென்று புதிய டிவிடி எடுத்து அவர் கையில் ஒன்று கொடுத்தார். See how precious the word which is spoken even 1 year before. ஒரு வருஷத்துக்கு முன்னால் பேசப்பட்ட வார்த்தை கூட எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்கள். Great promises God has given. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பெரியது. Give them as a new year gift and let them enjoy the blessing of God. புதிய வருட பரிசாக கொடுங்கள், அவர்களும் அதை கேட்டு ருசிக்கட்டும். Today I had a family in my office. இன்னைக்கு ஒரு குடும்பம் என் அலுவலகத்துக்கு வந்தது. From Mysore. மைசூர்ல இருந்து வந்திருந்தது. I asked the office staff whether they know me or whether they know Sudhakar. அவர்களை கேட்ட என்ன தெரியுமா இல்ல சுதாகர் அவங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டேன். The office staff told me they don't know anyone. யாருமே தெரியாது சொல்லிட்டாங்க. But they bought lot of Anand CDs and went because they are transferred from Mysore to Delhi. அவர்கள் ஏராளமாக அண்ணனுடைய சிடிக்களை வாங்கி சென்றார்கள் என்று சொன்னால் மைசூர்ல இருந்து பெங்களூருக்கு டெல்லிக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. See, the word of the prophet speaks even today. இன்றைக்கும் கூட தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் பேசுகிறது. Yes, don't neglect Anand's promised words. அண்ணனுடைய வார்த்தைகளை தவற விடாதீர்கள். See, when I heard that கேட்டபோது really I shed tears when the man of God's words are so precious. In a family from Mysore, they come to Chennai, buy the DVDs and they are telling that they are going to Delhi. என்ன மைசூர்ல இருந்து ஒரு குடும்பம் சென்னைக்கு வந்து அதை வாங்கி கொண்டு டெல்லிக்கு போறான்னு நினைக்கும் போதே கண்ணீர் வருகிறது. So keep hearing Anand's messages also. அண்ணனுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. It is different. வித்தியாசமா இருக்கும். It is different from my message, it's different from Sudhakar's message. என்னுடைய செய்திக்கும் சுதாகருடைய செய்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அண்ணனுடைய செய்திகள். When ourselves when we hear it during the July 18th and November 27th, we could feel that it is entirely a different class of message. ஜூலை 18ஆம் தேதியும் சரி நவம்பர் 27ஆம் தேதி கேட்கும்போது கூட வித்தியாசமாக தான் A இருக்கும். class on his own. அதுவே ஒரு வித்தியாசமா இருக்கும். No one can be compared. யாரும் இணையாக இல்லவே இல்லை. So we hear that message also. செய்திகளை கேளுங்கள். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். Even the MP3 released by the Music Minds of Nambi Vande and also is available. Buy it and give it to your friends. நம்பி வந்தேன் என்று பெயரில் விடப்பட்ட அந்த மியூசிக் மைண்ட் சொல்லிட்டு அந்த டிவிடிஸ் இருக்குது வாங்கி செல்லுங்கள். God will bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. Hold the seed of it in your hand. கைகளில் விதை காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். We have come to the end of this month. இந்த மாதத்தின் முடிவுக்கு வந்து விட்டோம். But there is no end for God to give you blessings. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க எந்த முடிவும் இல்லை. Yes, God can do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Today God is going to bless you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Today God has told that the battle belongs to him to restore you. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார் யுத்தம் என்னுடையது, நான் உங்களை மீட்டெடுப்பேன். Yes, nothing did David do. தாவீது வேறு ஒன்றுமே செய்யவில்லை. He walked out of the country, he walked into the country to become a king again.
தேசத்தை விட்டு வெளியே வந்தா திரும்பமாக தேசத்துக்குள்ள ராஜாவாக போகிறார். That's all. அவ்வளவுதான். God did everything in his life. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். God will do all these things what he did to David in your life. செய்த அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். Close your eyes. உங்களை மூடுங்கள். And those who come for the first time, can you put up your hands please? முதல் முறையாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் என்று சொல்லுறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தான் முதல் முறை இந்த கூட்டத்துக்கு வந்தேன் சொல்றவங்க இருந்தா கரங்களை உயர்த்தி காட்டுங்க. God bless you. ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. Those who brought them also, God will bless you. அவளை கொண்டு வந்தவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Those who celebrate your birthdays and good days. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். இந்த வாரத்தை அடுத்த வாரம் வரைக்கும் பிறந்த நாள் திருமண நாள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Close your eyes. We are going to pray. Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, I pray for the seed of a tree. இந்த விதைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let it bring forth good new blessings next month for them. அடுத்த மாதம் அவளுக்கு பெரிய புதிய ஆசீர்வாதங்களை அது கொண்டு வரட்டும். You promised, Lord, before 52 days could end that you will do great things. 52 நாட்கள் முடியும் முன்பு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு We பண்ணினீர். are waiting to hear great testimonies by the end of 50 days. 52 நாட்கள் முடிந்து பெரிய காரியங்கள் நடப்பதை கேள்விப்பட காத்துக் கொண்டிருக்கிறோம். And I know that you will do it, Lord. செய்வீர் கர்த்தாவே. Do great miracles. பெரிய அற்புதங்களை செய்வீராக. As you wrought great miracles through the apostles when you left this world to go to your Father. பிதாவிடத்தில் செல்லும்படியாக செல்லும் முன்பு சீஷர்களிடத்தில் பெரிய அற்புதங்களை செய்ததைப் போலவே. Yes, you wrought great miracles after you went to your Father. பிதாவிடத்தில் சென்ற பிறகு சீஷர் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்தீர். So even now, Lord, do great miracles through this congregation. இப்பொழுது இந்த சபையினர் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீராக. Let them believe there lived a prophet and there is word is abiding in this place. தீர்க்கதரிசி வாழ்ந்தார், அவருடைய வார்த்தை இன்னும் இங்கு இருக்கிறது என்பதை அவள் அறியட்டும். Bless every seed offered which is given in your name. நாமத்தாலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு விதையும் ஆசீர்வதியும். Bless those who come for the first time. முதல் முறையாக வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Let them continue to come to take more blessings from this place. தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பல ஆசீர்வாதங்களை பெறட்டும். I pray for those who are celebrating the birthdays, Lord. பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். The one more year which is added to them in this week be a blessing. இந்த வாரத்தில் அவள் வாழ்க்கையில் இன்னொரு வருடம் கூட்டப்படுகிறதே அதை ஆசீர்வதியும். Those who celebrate good days, let their family life be blessed, Lord. ஆண்டவரே, திருமண நாள் மற்ற நல்ல நாட்களை கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கை ஆசீர்வாதமாக. Thank you for all that you are going to do. செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி. Jesus most blessed name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான
வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான பாடல் பாடி, நல்ல பாடல் பாடி. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். என் உயிரான எல்லோரும் காட்டிலே போட்டு இந்த பாடல். உன் வசனம் எனக்கு உணவு, உன் வசனம் எனக்கு உணவாகும் உன் வசனம் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன் ஆமென். இரவும்
ஹalleluya ஹalleluya நம் உயிரான இயேசு நம் உயிரோடு கலந்து தாவீதின் உயிரோடு கலந்து அவனை மீட்டு அவனை மறுபடியுமாய் கட்டி எழுப்பி அப்சலோமுக்கு விரோதமாய் தன்னுடைய போராட்டத்தை நடத்தி அவனுடைய எல்லா ஆலோசனைகளை அபத்தமாக்கி ஆமென். துராலோசனை செய்தவனை அவனை தன்னைத்தானே தற்கொலை செய்யும்படியாய் அவனை நிராகரித்து விரோதமாய் எழும்பிய அப்சலோமை அவனை சங்கரித்து மறுபடியுமாய் தாவீதுக்கு சிங்காசனத்தை உருவாக்கிய தேவன் இன்று நம்ம மத்தியிலே அவர் திருவுளம் மற்றுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கட்டி எழுப்புவார். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். தாவீதை கட்டி எழுப்பிய தேவன் அவன் சிங்காசனத்தை மீட்டுக் கொடுத்தவர். உன் சிங்காசனத்தை மீட்டுக் கொடுப்பார். அவன் ராஜாக்களோடும் பர்வக்களோடும் அமர்ந்து மறுபடியும் ராஜ்யபாரம் செய்யும்படியாய் செய்தவர். உன்னையும் ஆளுகை செய்யும்படியாய் அநேக பிரபுக்கள் ஆசாரிகள் மத்தியில் அமர்ந்திருந்து உன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படியாய் தாவீதின் தேவன் உன்னோடே இன்று இருக்கிறார். நீ கட்டப்படுவாய், உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். Hallelujah, hallelujah. There won't be any individual prayer today. இன்றைக்கு தனி ஜெபம் இல்லை. God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will touch you. உங்களை தொடுவார். God will bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். God will heal you. சுகமாக்குவார். And you will come back with testimonies the next month. அடுத்த மாதம் சாட்சிகளோடு திரும்ப வருவீர்கள். Understand, there won't be any individual prayer today. இன்றைக்கு தனி ஜெபம் இல்லை, மறந்து விடாதீர்கள். God will touch you கர்த்தர் உங்களை தொடுவார். and God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you have any very urgent prayers, you leave your numbers and your address in the stall. I will either meet you tomorrow or Friday. ஒருவேளை ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் எழுதி ஸ்டால்ல கொடுங்க. நான் உங்களை அலுவலகத்திலே சந்திக்கிறேன். Tomorrow or Friday I will meet you. நாளைக்கு இல்ல நான் வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன். Surely I will meet you. நிச்சயம் சந்திப்பேன். Let us pray. ஜெபிப்போமா? Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, God of David, தாவீதின் தேவனே, who did great things for his life. அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தவரே, When his life became a threatening one, வாழ்க்கையை உயிர் அச்சுறுத்தப்பட்ட வேளையிலே, when he was about to run for his life, உயிர் தப்ப ஓடுகின்ற வேளையிலே you fought his battle. அவனுக்காக யுத்தம் பண்ணினீர். You made all counsel go wrong. ஆலோசனை எல்லாம் பைத்தியமாக்கினீர். And you made all his defectors and his adversaries to be removed from his path. சத்துருக்கள் அனைவரையும் பாதையிலிருந்து விலகச் செய்து கர்த்தர் And நீர். you made the one who came against him to die like a suicide. தனக்கு விரோதமாக வந்தவனை தற்கொலை செய்து கொள்ளும்படியாக செய்து விட்டீரே. That is how you can do for your children today. பிள்ளைகளுக்கு அப்படிதானே உம்மாலே செய்ய You முடியும். promised this word for this evening for them. இன்றைக்கு மாலை வேளை இந்த வாக்குத்தத்தத்தை அவள் That கொடுத்திருக்கிறீர்கள். you will fight the battle for their life and you will restore them and you will build them up. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணி மீட்டு திரும்ப எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்கிறீர்கள். God who fought the battle for David and made him to come back to his throne. தாவீதுக்காக யுத்தம் பண்ணி சிங்காசனத்திலே மறுபடியும் உட்கார வைத்த எங்கள் தேவனே. The Bible says, Lord, that the wood swallowed many above than what